ஒட்டி இருந்த என்னை வெட்டிவிட்டது யார் என்று காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியும் என்று ஒரு திருமண விழாவில் திமுக தலைவர் சொன்னார். 2G விவகாரத்தில் பழிவாங்கப்பட்டோம் என்று பலமுறை குற்றம் சாட்டிவிட்டார்கள். ஏன் பழிவாங்க நினைக்க வேண்டும்? எதனால் அப்படி தனித்து விட வேண்டும் உங்களை? 2G வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வழக்கை பற்றி பேச முடியாது. 2G வழக்கில் தவறு நடந்ததா, குற்றங்கள் நடந்தனவா, குற்றவாளி யார் என்பதையெல்லாம் விமர்சிக்கக்கூடாது. அது தவறு. வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அதை பேச முடியாது. ஆனால் 2G வழக்கில் சம்பந்தமே இல்லாமல் பலருடைய பெயரை இழுப்பது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களையும் பிரதமரையும் அதில் எப்படியாவது சிக்க வைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. அது நான் பிரதமரும் அதை பற்றி கவலைப்படலை, நானும் அதை பற்றி கவலைப்படலை. வழக்கு போட்டாங்க. நீதிபதி சைனி அவர்களுடைய நீதிமன்றத்தில் இந்த வழக்குக்கு அடிப்படையே கிடையாதுன்னு தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போகலை, உச்ச நீதிமன்றத்துக்கே போனார்கள். உச்ச நீதிமன்றத்தில் பல நாட்கள் வழக்காடினார்கள். அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தது? நீதிபதி சிங்வி, நீதிபதி ராதாகிருஷ்ணன் தீர்ப்பு இதுக்கு அடிப்படையே கிடையாது, கிஞ்சித்தும் அடிப்படை கிடையாது, இது அபாண்டமான புகார்னு தீர்ப்பு வந்துச்சு. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த வழக்குகள்லாம் நடந்த நேரத்தில் எனக்கோ பிரதமருக்கோ நோட்டீஸ் கூட அனுப்பலை. எங்கள் தரப்பில் நாங்கள் வழக்கறிஞரை கூட நியமிக்கலை. இது மனுதாரருக்கும் சிபிஐக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையே நடந்த விவாதங்கள். அந்த விவாதங்கள் முடிவில் என்ன வந்துச்சு? அந்த தீர்ப்புகள் வந்த பிறகும் கூட பிரதமருக்கு சம்மந்தம் இருக்குது, அன்றைய நிதியமைச்சருக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்? தீர்ப்பு இருக்கே. எல்லா வாதங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு பல நாட்கள் வாதாடி வந்த தீர்ப்பு இல்லைங்கிற மாதிரி கண்ணை முடிக்கிட்டா என்ன பண்ணுறது? அப்படி விமர்சித்த கட்சிகள்லாம் நம்மை தனித்து விட்டு விட்டனன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இல்லை, அப்படி நான் 2G வழக்குக்கு அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. என்னுடைய கணிப்பு என்னன்னா, காங்கிரஸ் கட்சி இல்லாமல் வெல்ல முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. என்னுடைய கணிப்பு அது தவறான கணிப்பு. காங்கிரஸ் கட்சி இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு கூட்டணி, காங்கிரஸ் கட்சி இல்லாமல் முயற்சி செய்தால் அந்த வெற்றியை அடைய முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. என்றால் திமுக தலைவர் சொன்ன அந்த வெட்டி விட்டார்கள், அதாவது காங்கிரஸே எங்களை வெளியில் துரத்தி விட்டார்கள் என்ற அளவிற்கு சொல்லியிருக்கிறாரே, அதற்கு என்ன பொருள்? காங்கிரஸ் கட்சி யாரையும் வெட்டி விடுவது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகி வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம், அவர்கள் வெட்டி விடலை. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து விலகி வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம், நாங்கள் வெட்டி விடலை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழகத்தில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். யாரோட கூட்டணி என்பதெல்லாம் தலைமை முடிவெடுக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய பலத்தை கணித்து பார்க்கும் பொழுது தனித்து காங்கிரஸ் கட்சி நிற்கக்கூடாது. அது கெட்டிக்காரத்தனம் அல்ல, புத்திசாலித்தனம் அல்ல. காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். புத்தாண்டு வாழ்த்துக்களை கூட கலைஞருக்கு திருமதி சோனியா காந்தி அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் யாரையும் பகையாக பார்ப்பது கிடையாது, வெட்டி விடுவது கிடையாது. கூட்டணியில் இருந்தால் நண்பர், கூட்டணியில் இல்லாவிட்டால் பகைவர்னு பார்ப்பது கிடையாது. ஆக ஒருவேளை திமுக கூட்டணி மீண்டும் இறுதி நேரத்தில் மலர்வதற்கும் வாய்ப்புண்டு என்று பொருளா? அது எனக்கு தெரியாது. ஏன்னா கூட்டணி பற்றி யார் பேசுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள் எனக்கு தெரியாது. நான் தொண்டர்களுடைய கருத்தை பிரதிபலித்தேன். காங்கிரஸ் கட்சி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கூட்டணியிலிருந்து போட்டியிடுவது தான் விவேகம் என்று தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அது யதார்த்தம் தான். காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று தமிழகத்தில் பெரிய வெற்றியை பெற முடியாது. ஆகவே நாங்கள் கூட்டணியை விரும்புகிறோம். யாரோட கூட்டணி, எத்தகைய கூட்டணி என்பதையெல்லாம் தலைமை தான் தீர்மானிக்க வேண்டும். திமுக, அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் தமிழகத்தை பொறுத்த மட்டில் எந்த கட்சியுடனான கூட்டணியை உங்கள் மனம் விரும்புகிறது? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மத்திய அரசை சாடி வருகிறது, பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். ஆகவே அவங்களுடைய
மனப்போக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதாவுடைய எண்ண ஓட்டம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து இருப்பதை விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். வியப்பாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை விமர்சிக்கிறது என்றால் அதை விட கடுமையாக தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சிக்கிறது அல்லவா? ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன். செல்வி ஜெயலலிதாவுடைய எண்ண ஓட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய எண்ண ஓட்டமும் பல விஷயங்களில் ஒத்துப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடைய சில அடிப்படை கொள்கைகளை கடுமையாக எதிர்க்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எப்படி அவர்கள் பாரதிய ஜனதா பக்கம் சாய நினைக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியும்? 40லும் வெல்வோம், தங்கள் தலைமையையே பிரதமராக்க கூட நாங்கள் உழைப்போம் என்று அந்த கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் முன்னாலேயே சொல்லியிருக்கிறார்களே. அங்கு நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர், இங்கே என்றால் ஜெயலலிதா. எப்படி இருவரும் ஒன்று சேர முடியும்? நரேந்திர மோடியும் செல்வி ஜெயலலிதாவும் பல விஷயங்களில் ஒத்துப்போகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாட்டிற்கு ஒரு பிரதமர் தானே இருக்க முடியும். பிரதமர் வேட்பாளரை எல்லா கட்சியும் தங்களுடைய தலைவர் பிரதமர் வேட்பாளராக வரணும்னு நினைக்கிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக, தொண்டர்கள் மத்தியில் ஒரு வேகத்தை உருவாக்குவதற்காக. இப்போ மாயாவதியுடைய கட்சி மாயாவதி பிரதமர்னு சொல்கிறாங்க. முலாயம் சிங் யாதவுடைய கட்சி முலாயம் சிங் பிரதமர் என்று சொல்கிறார்கள். மம்தா பானர்ஜியுடைய கட்சி மம்தா பானர்ஜி தான் பிரதமராக வர வேண்டும்னு சொல்கிறார்கள். அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கப்படாது. ஆனால் ஒரு பெரிய கட்சி தான் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்த முடியும். தேர்தலுக்கு பிறகு 30 இடங்கள் 35 இடங்கள் உள்ள ஒரு கட்சி பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்த முடியாது. 150 160 இடங்களை கொண்ட ஒரு கட்சி தான் பிரதமர் வேட்பாளரை நிறுத்த முடியாது. எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனால் பல விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகள் செல்வி ஜெயலலிதாவுடைய கொள்கைகள் ஒத்துப்போகின்றன என்று தான் நான் நினைக்கிறேன். உதாரணமாக திரு நரேந்திர மோடியுடைய பதவி பிரமாணத்துக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்றிருந்தார்கள். கரசேவை நடந்தபோது அதை செல்வி ஜெயலலிதா அன்று வெளிப்படையாகவே ஆதரித்தார்கள். இன்னும் கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் ஆராய்வீர்கள் என்றால் பல விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை உடன்பாடு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அடிப்படை கொள்கைகளை கடுமையாக எதிர்க்கிறது. அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை பல விதங்களிலும் விமர்சிக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியை, தமிழகத்தின் மின்வெட்டுக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் சேர்ந்து செய்த கூட்டு சதிதான் காரணம் என்று சொன்னார்கள். அதற்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், நான் அதற்கு உரிய பதில் கொடுத்து விட்டேன், ஆனால் காங்கிரஸ் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது, ஏன் அதிமுகவை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் என்கிறது நேரடியாகவே தாக்கினாரே. அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மத்திய அரசினுடைய மின்துறை அமைச்சர் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், சொல்லி இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் நாம் பதில் சொல்ல முடியாது. அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும். அவரை நான் சொல்கிறேன். இளைஞர்களை கட்சியில் ஈர்த்து அவர்களுக்கு கட்சி பொறுப்புகளை தந்து கட்சியிலே அவர்களை செயல்படுவதற்கு மூத்தவர்கள் வழிவிட்டிருக்க வேண்டும். உங்கள் மகனும் தீவிரமாக காங்கிரஸ் கட்சியில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார், திரு கார்த்தி சிதம்பரம். அவரும் நீங்களும் பொறுப்புகளை விரும்பவில்லையா அல்லது வழங்கப்படவில்லை? கார்த்தியும் எந்த பொறுப்பையும் தனக்கு விரும்புவதாக எனக்கு தோணலை.